ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில மிஸ்ஃபிட். அக்ஷய் உங்க படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும், அதுல நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆக்சுவலா என்ன தோணுதுன்னா நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இல்ல, அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரியில மிஸ்ஃபிட்னு. அது எப்படி சார், எனக்கு புரியலையே. அது என்னன்னா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ராத்திரி பூரா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு காலையில் 4-4:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் 4-4:30 மணிக்கு தயாராகி ஷூட்டிங்க்கு போய்கிட்டு இருப்பீங்க. அவங்க ராத்திரி பூரா வேலை பார்த்தாங்கன்னா காலையில் யாராவது எந்திரிச்சு போய் வேலை பார்த்து தானே ஆகணும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி எத்தனையோ வாட்டி நடக்கும். அதாவது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேவ் பண்ணிகிட்டே கிராஸ் பண்ணுவோம். அதாவது நான் ஜிம்முக்கு போகும்போது அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி. அப்படியே நீங்கள் ரிவர்ஸாக போகணும். நீங்களும் எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. எனக்கு இங்க தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு தோணுது. நீங்க காசு கொடுங்க, அவார்டு வாங்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்க ராத்திரி லேட்டா தூங்குங்க, காலையில லேட்டாவே வீட்டுக்கு போங்க. சார் இல்லை சார், சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி சீக்கிரமா தூங்குவேன், காலையில சீக்கிரமா நான் எழுந்திரிச்சிருவேன். அந்த பழக்கத்தையே நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அண்ட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஒரு சில வருஷங்கள் வேலை செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண தான் விரும்புகிறேன். பாருங்க, நீங்கள் இதை அன்ஃபிட்டோ இல்லை ஃபிட்டோ எப்படி சொன்னாலும் சரி. பாருங்க, மிஸ்ஃபிட்னு ஏன் சொல்கிறேன்னா, அதாவது பெரிய ஸ்டார்ஸ் அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் 4 படம் பண்ணுறீங்க. சார் எப்பயாவது ஆயிடும். எனக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகும்னா, அதாவது எத்தனை நாள் ஆகும்னா கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நாள் ஆகும். படம் முடிஞ்சிடும். வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. ஒரு 4 படத்துக்கு 40 நாள் கணக்கு போட்டாலும் 40 நாளா பேருக்குனா என்ன ஆகும்? 160. 365ல் 160 போச்சுன்னா எவ்வளோ? 205. 205 நாள் மிச்சம் இருக்கு. என்ன சார், இன்னும் ஒரு 5 படம் எடுக்கலாம்ல? இவங்க 9 படங்கள் பண்ண சொல்றாங்க. அப்ப கூட நான் ஸ்லோ தான். ஆனால் மற்றவங்க அவங்க ரோல்ஸ்க்கு எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்கன்னா, ஒரு 2 வாரம் ஒரு ரூமுக்குள்ளே தனியாக போய் அடைஞ்சிடுவாங்க. எந்த ரோலுக்கு அவங்க ஃபிட் ஆகணுமோ அதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ரோல் இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த அவசியம் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ரோல் வருதோ நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறம் என்னோட டேரக்டரை முழுசாக ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் அது எனக்கு ப்ராப்ளம்னு வந்தால் அது எப்போவுமே இந்த நாள் தான் வரும். அதாவது நாள் தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ண போகிறோன்னா அதில் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் தேர்ட் டேல நம்ம அந்த கேரக்டர் கூட அடாப்ட் ஆகிடுவோம். அப்புறம் எல்லாமே நார்மலாக ஆகிடும், நம்மளும் சிங்க் ஆகிடுவோம். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் பர்டிகுலராக பேர்லாம் கேட்காதீங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அக்ஷய்குமார் நிறையா படங்கள் பண்ணுவார், ஆனால் எந்த ரோலும் அவருக்கு ஞாபகம் இருக்காது, டைலாக்ஸ் ஞாபகம் இருக்காது, யாராவது ப்ராம்ப்ட் பண்ண தான் பேசுவார். அது கரெக்ட் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக நடக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வைப்பேன், நான் எங்கேயாவது மறந்தா அந்த இடத்த ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுவேன். இது வரைக்கும் ரீடேக் எடுக்காதவங்கன்னா அப்படி யாருமே இல்ல. ஆனா ரீடேக் போகாம இருக்க முயற்சி பண்ணுவேன். அதாவது ப்ராம்ப்டிங் பண்றதால டெக்னீஷியன்ஸோட வேலையும் டைமும் சேவ் ஆகுதுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்போது அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப அதனாலதான் நீங்க இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் பண்றீங்களா? நிறைய வேலை செஞ்சு நிறைய காசு. இதுக்கு ரொம்பவே டைம் இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு உங்கள் எதிரில் நான் ஒரு கணித கணக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, மிஷன் இம்பாசிபிள் எடுத்தாங்க டாம் க்ரூஸோடது. அதில் அவர் எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணார்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். 42 days. ஆமாம், வென் ஹீ ஷூட்ஸ். மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு படத்தை 40 நாளில் முடிக்க முடியும்னா why should I take 90 days or 100 days and more than that? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் டெய்லர் கிட்ட போகிறீங்க. டெய்லர் கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஷர்ட் தச்சு கொடுங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 4 மீட்டர் துணி வேணும்னு. கரெக்ட் தானே? 4 மீட்டர் துணி தானே தேவைப்படும். 2 மீட்டரும் போதும் தான். அதாவது வீக்காக இருக்கிறவங்களுக்கு 2 மீட்டர் துணி கூட போதுமான அளவாக தான் இருக்கும். ஆனால் அவர் முழு பண்டில் வச்சு தான் அவர் ஷர்ட் தைப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அவர் எப்படிப்பட்ட டெய்லர்? படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த பட்ஜெட்டில் தான் படம் எடுக்கணும். ஐம் ஷூர் உங்கள் ஷோ கூட நடந்துட்டு இருக்குன்னா அதுவும் ஒரு பட்ஜெட்டில் தான்.
நீங்க இதுக்காக ரொம்ப ஓவரா செலவு பண்ண முடியாதுல்ல. அப்புறம் 1 மணி நேரத்தோட ஷோவை 3 மணி நேரம் 4.5 மணி நேரம் இங்க ஷாட் வை அங்க ஷாட் வை, இந்த 360ல கேமரா போட்டும் இங்க ஷாட் வை, இப்படி எல்லாம் சொல்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் அங்க அங்க ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, 40, 45, 50 நாள்ல பண்ண முடியும்னா அப்புறம் நம்ம எதுக்கு 180 நாள் டைம் எடுத்துக்கணும் சொல்லுங்க? இப்போ உண்மைதானா நீங்க சொன்ன இந்த டெய்லர் எக்ஸாம்பிள் மாதிரி? ஆமா. அக்ஷய்குமார் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, என்னோட 80% ஃபீஸை முன்னாடியே நீங்க கொடுத்துடணும், அதுக்கப்புறம் படம் ஓடுதா இல்லையான்றதை பொறுத்து இல்ல இது தப்பான விஷயம். ஏன்னா எல்லா படங்களையும் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நானே என்ன கண்ணாடியில பார்த்து சொன்னாதான் உண்டு. எல்லா பிக்சர்ஸும் என்னோடது, ஏர்லிஃப்ட் என்னோடது, ருஸ்தம் என்னோடது. எல்லா படத்துலயும் 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. 4 ப்ரொடியூசர்லாம் இல்ல, எல்லாமே நான் தான். மற்றவங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருப்பாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ ஸ்டூடியோஸ் இருக்கும். அவங்க கிட்ட காசு வாங்க அப்புறமா தான் நாங்க சந்திச்சுக்கோம். அப்படின்னா காசு போடுறது நீங்க தான்? என்னோடது தாங்க, என்னோடது மட்டும்தான். நீங்க கவலையே பட தேவையில்ல. இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் என்னோட எத்தனையோ படங்களை, பெரும்பாலும் 90% படங்களை நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்ப நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நீங்களே ஆக்டிங்கும் நானே பண்ணுவீங்க, சம்பாரிச்சு நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே, ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கலாம்? சார், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். பூல் புலையா படத்துல நீங்க விண்டோவை பிடிச்சிட்டு பேசுனீங்க. டயலாக் என்னன்னா கட்டாயா படாயா, அந்த டயலாக எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? இதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கும்? ஒரு 2 லைன் சார். நான் நேத்து நைட் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ இந்த சீக்ரெட்டை சொல்லுங்க. மற்ற ஆக்டர்ஸ்க்கு ஒரு படம் பண்றதுக்கு 100-150 நாள் ஆகுது. நீங்க 30-35 நாள்ல எப்படி படத்தை முடிக்கிறீங்க? சார், எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது. எனக்கு இது மட்டும்தான் தெரியும். சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் பண்ணி சரியான நேரத்துக்கு படம் முடிச்சா, அதாவது பாத்தீங்கன்னா 40, 45, 50 நாளைக்கு மேல ஒரு படம் எடுக்க டைம் எடுக்கவே எடுக்காது சார். அதை நான் கண்டிப்பா 100% உறுதியா சொல்றேன். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க 2.5 நிமிஷம் 2.5 இல்ல 3 நிமிஷம் ஷூட்டிங் பண்ணீங்கன்னா வெறும் 2.5-3 நிமிஷத்துக்கு, அப்போ 50 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 150னா எவ்வளோ? அப்போ 2.5 மணி நேரம் படம் ஆயிடுச்சா? ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் ரன் டைம் படம் எடுக்க முடியலன்னா அசிங்க சார். அப்ப படம் எடுக்கிறதே நிறுத்திடணும். நீங்க 40 நிமிஷம் தான் ஷூட் பண்றீங்க, ஆனா 1 hour ப்ரோக்ராம பண்ணி முடிச்சிடுறீங்க. ஒரு காலத்துல ஆக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மறுநாள் தான் ஷூட்டிங்க்கு போய் சேருவாங்க. அது ராஜேஷ் கண்ணா சாரா இருக்கட்டும், கோவிந்தாவை பத்தியும் கேள்விப்பட்டோம், சத்ருகன் சின்ஹாவை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க மார்னிங் ஷூட்டிங்னா ஈவினிங் தான் வருவாங்க. ஆனா அப்பவும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அப்பவும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா டைமும் அவ்வளோ எடுக்கும்ல. அந்த நேரத்துல 2-2.5 வருஷம்லாம் ஆகும். அப்புறம் ப்ரொடியூசர் வீட்டு நகையெல்லாம் வித்தாங்க. அதாவது பொண்டாட்டியோட தாலியை வித்தாரு, நிலத்தை வித்தாரு. அதாவது ரொம்ப டைம் எடுக்கும் சார். படம் எடுக்கிறது அது சுலபமான விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் ஃப்ளாப் ஆக கூடாதுன்னா, அதாவது நம்ம நேரத்துக்கு படம் எடுத்து முடிச்சோன்னு வைங்க, அது என்னைக்குமே ஃப்ளாப் ஆக வாய்ப்பே இல்லை. நம்ம படம் எதுவுமே ஃப்ளாப் ஆகாது.